வெல்கம் டு லேசி கேர்ள் குக்கிங். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது டல்கோனா காஃபி தான். ஸோ இது வெரி ஈஸி டு மேக். ஒரு 5 to 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் இதே நான் சொல்கிற அளவு மட்டும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் கொஞ்சம் கூட கொஞ்சம் கம்மியாக பண்ணும்போது எனக்கு வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக வரல. ஸோ அதனால தான் உங்களை வந்துட்டு இதே மெஷர்மெண்ட்ஸ் அதே ரேஷியோவில் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும்னு சொல்கிறேன். லெட்ஸ் கோ இன்டு குக்கிங் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் காஃபி பவுடர். ஸோ நான் இன்றைக்கி ப்ரூ தான் எடுத்திருக்கேன். அண்ட் எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டாக தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர், லாஸ்ட் ஒன், அண்ட் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஹாட் வாட்டர். ஸோ ஹாட் வாட்டர் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ தான் இது வந்து நம்ம பீட் பண்ணும்போது நல்ல க்ரீமியாக வரும். ஸோ நான் லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் போட்டிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம விஸ்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் ஹேண்டில் கூட விஸ்க் பண்ணலாம், பட் அது கொஞ்சம் நிறைய டைம் ஆகும். அதனால தான் நான் வந்து எலக்ட்ரிக் இதிலே பண்ணுறேன். ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா நல்ல லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி வந்துடும். அண்ட் இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் டைமில் இந்த மாதிரி நல்ல ரிச் கன்சிஸ்டன்சியாக வர ஆரம்பிச்சிரும். ஸோ இதுதான் நம்மளோட கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். நல்ல திக், ரிச் அண்ட் க்ரீமி, க்ளாஸி. ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து எலக்ட்ரிக் இது யூஸ் பண்ணுறதுனால ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். ஸோ நான் மில்க் வந்து கூல்டு மில்க்கு தான் இதுக்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இது சில் மில்க். அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம இப்போ வந்து அந்த டல்கோனா மிக்சர் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் சும்மா மேலே வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக லைட்டாக வந்துட்டு காஃபி பவுடர் அகெயின் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆப்ஷனல் தான். ஸோ that's it guys, Dalgona coffee is ready. லைக் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கீப் சப்போர்ட்டிங் guys. Bye bye.